வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்ப செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை, நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆர் உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்க தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்கள் எல்லாம் பக்தர்கள் ஆகிவிட்டார். படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பொருந்துறது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாமே கொடுத்திருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க, புது இயக்குநர்களை கொடுத்திருக்காரு, தமிழ் திரையில புது நடிகர்களை கொடுத்திருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்திருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையா நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதுல குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதின படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்க வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு. அதே போல சொல்லுவாங்க, உங்க இதை செல்வமணி நீங்கள் சேரும் போது தாங்க நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகாட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த படத்தோட டைலாக பத்தி எல்லாம் சொன்னாங்க. நரசாராட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரரு. எல்லா எங்க ராவுத்தூர் ரிலீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட் சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க, எங்க சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க, நான் தூக்கிடுறேன் சார். அப்ப இப்ராஹிம் ராவத் சொன்னாரு, நீங்க தூக்குனீங்கன்னா அடுத்த பிசினஸ்க்கு எங்க அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது, நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ட் சீன்ல எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க இங்க கட் பண்ணணுமோ டைரக்டர் சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு ரிலீஸ்க்கு 2 நாள் கழிச்சு நரசாரெட்டி வந்தாரு. என்ன சார்னு, சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் சார் அப்படின்னு. ஏன்னா நல்ல படமா இருந்தா எந்த மொழியா இருந்தாலும் ஓடும், நல்ல படமா இருந்தா எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த கேப்டன் பிரபாகரனை பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு
செல்வமோனோட புகழ் பேசப்படும், பெருமை பேசப்படும். ஒரு விஷயம், படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் விஜயகாந்த் சார் மன்றங்கள்லாம் தமிழ்நாடு உரம் போய் திறந்து வச்சிருக்கேன் நிறைய ஊருக்கு. முசிறியில் ஒரு மன்ற திறப்பு விழா, திருச்சியில் ரூம் போட்டுருக்காங்க எனக்கு. அப்போ கட்சி ஆரம்பிக்கல, கொடி கொடுத்துட்டாங்க, கடை போட்டு வேஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஈவினிங் இந்த மீட்டிங் போகும்போது 60 கார்ல எனக்கு முன்னாலே 60 கார் வருது. மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன். விஜயகாந்தருடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்துட்டு முசிறியில் போய் கொடியை தூக்கி சொன்னாங்க. முசிறிலேருந்து 2 கிலோமீட்டர்ல தான் மீட்டிங்கு. கொடி ஏற்றி வச்சேன். இங்கே ஏதா பேசுங்க சார், நாங்கள் பக்கத்தில் தானே பேச போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு. இல்லை 3 வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக, இயக்குனராக இல்லை, நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன். விஜயகாந்துடைய நண்பராக வரும்போது இந்த முசிறி இவ்வளவு அல்லோகலப்படுதுன்னு ஒரே கைதட்டல். இந்த முசிறிக்கு லியாக்கத்தலிக்கான் வந்ததுக்கே இவ்வளவு அல்லோகப்படுது. இந்த முசிறிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தா முசிறி என்னாகும் அப்படின்னு ஒன்றும் கைதட்டல். அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசிறிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முசிறிய. இது நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் பேசினேன். இறைவன் அந்த பாக்கியத்தை மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அரசியல் என்னெல்லாமா பேர் நடந்துகிட்டு தெரியும். எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனா செல்வமணி லியாக்கத்தலிக்கான கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும். இதுக்கப்புறம் அவர் மன்சூர் லியாக்கத்தலிக்கான் சொல்லும் போது அதுல மன்சூர் அலிகான் இருக்காரு. அப்படி நீ ஏன் பிடிச்சு பாக்குறீங்க நீங்க? அப்புறம் ஒன்று சொல்றேன், முடிக்கிறேன். தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோடு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார். இன்னைக்கு சில பின்னடைவுகளால் சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜய் பிரபாகரன் அவருக்கு இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.